வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டில்னு பார்ப்போம். என்னாச்சுமா? நண்டு. அதை கூட பார்க்கவே இல்லை. நீ எங்கடா இருக்குது நண்டு? அது இருக்கும் போலடா எல்லாத்துலயுமே. நீ வேற டேய் அது ஓடுலடா. அது ஒரு சில இல்ல பாரு. டேய் அது பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடுடா. கை கச்சிருச்சு. ஒருவேளை எடுக்கணும் தானோ தெரியலையே. நண்டு பத்தி ஆமா இந்த சென்டர்ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்துதான் இருக்கு. ஒன்னு ரெண்டுத்துல அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. நானும் க்ளீன் பண்ணிட்டாங்க. சரி விடு. இப்போ இதுல நான் வந்து லெமன் ஊத்தி ஊற வச்சு ஓடி வலிக்கு காணோம். நான் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். நண்டு பத்தி தெரியவே இல்லை விவரம். ஆனா நண்டு வாங்கி வந்துட்டாங்க. ஏய் எங்க அம்மா தான் இப்ப நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். கையை நிறைய ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம். 5 ஸ்டார்ல வாங்கி தருவாரு ஆர்மில இருந்து. இப்படியே வச்சு இப்படியே கடிக்கும் எல்லாரையும். பிடிக்காது நண்டு. ஏய் வாசனை கூட வராது. ஆனா வந்து எறாவும் நண்டு சமைக்கும் போது வந்து இந்த ஒரு ஸ்க்ரூ மாட்டிச்சு இது இப்படி இப்படி போயிட்டு வருது. ஏய் அந்த கால் நான் டிப்ஸ் பாருங்க விட்டே மர்வா. ரொம்ப நாள் நான் சின்ன வயசு சாப்பிட்றேன். இந்த பசங்களுக்குமே சாப்பிட்டாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக நாங்களாம் ஆல்ரவுண்டரு. ஓடுறது பருக்கிறது மிதக்கிறது எல்லாமே சாப்பிடுவோம். நான்வெஜ் பிரியர் எங்க வீட்டுல நான் மட்டும்தான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். நான்வெஜ் தங்கச்சி சாப்பிட்டா எங்க அக்காவும் லைட்டா தான் சாப்பிடுவா. என் செல்லக்குட்டி சாப்பிடாதா? ஆமா எங்க அப்பா எனக்காகவே எடுத்துட்டு வருவாரு. எல்லாமே முயல் கூட உடும்பு கறி கூட சாப்பிடுவோம். போட்டு இது போன்றாங்க ஒரு எல்லாம் கொடுங்க பார்த்தீங்கன்னா முயல்லாம் விற்கிறாங்க. என்ன விலங்குகள் கொழுப்பு போட்டு போட்டவா தண்ணி கொதிக்குதுங்க. அரிச்சா போடல. இது என்ன இது பிளேட்டு? வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். உன்னை கருவேப்பிலை வந்து கட் பண்ணி போட சொன்னேன். முழுசாக போட்டால் யார் சாப்பிட்றோம்? ரசத்துல போட போகிறேன். ரசத்தில் போடாமல் கட் பண்ணி போட்டோம்னா நாங்கள் சாப்பிடுவோம். இதெல்லாம் வேஸ்ட் தான். சரி என் பையன் சமைக்கிறான். தண்ணியை கொதிக்கிறது முதல்ல இதை பண்ணுங்க. காலையில் மேகி சாப்பிட்டாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. பசி அடிக்குது. என் பசங்களே சாப்பிட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. மேகிலாம் நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. எவ்வளோ மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி அதனால் 3-4 மாதம் ஆகிட்டு ஒரு 4 மாதம் ஆகிட்டுருக்கோம். அதனால் வாங்கி போட்டோம். வேறு எதுவும் இல்லை. இல்லைன்னா கஞ்சி சிறுதானிய கஞ்சி தான் குடிப்போம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ரெஸ்ட் விட்டோம். சூடு வச்சுக்க போயிட. அந்தமாரி கீழே கை இப்படி கொண்டு கிட்ட எடுத்து கடையத்தை சூடு வச்சுக்கணும். நல்லா தூக்கி பிடிக்கணும். நண்டு எறாவும் கழுவும் போது என்ன பண்ணனா ஒரு டிப்ஸ் சொல்ற மாதிரி. சொல்ல முடியும். நண்டு எறாவும் ஸ்மெல் அதிகமா வரும்ல. நாற்றம் அதிகமா அடிக்குமா? ஆமா. மீனெல்லாம் விட வந்து அது ஸ்மெல் அதிகமா வரும். என்ன பண்ணலாம்னா உப்பு லெமன் மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில். 1/2 மணி நேரம்லாம் தேவையில்ல. 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். அந்த ஸ்மெல்லே வராது. ஏதோ மிதக்கிற மாதிரி அது கொட்டையாக இருக்கும். அந்த எலுமிச்சை பழம் கொட்டையாக இருக்கும். இது கழுவி கட் பண்ணுறது. இதில் கட் பண்ணுறது. மிளகு தூள் போட்டோம்னாலும் நல்லா அதிகமாக போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு தூள் ஸ்மெல் அப்புறமா நம்ம சாப்பிடும்போது வரவே வராது. ஓகே. நிறைய பேர் சமைச்சாங்கன்னா நாற்றம் அடிக்கும். ஆனால் இவங்க சமைச்சாங்கன்னா நாற்றம் வராதான். துர்நாற்றம். யாரோ அதிர்ஷ்டம் கொடுத்துக்கிறாங்க ஒரு பாக்கெட்டு. எனக்கே பத்தாது. பங்குலையும் சாப்பிட்டாரா மறுபடியும் அதுக்கு கேட்பாராம். ஏய் அதிர்ஷ்டம் வந்து 3 தான் வந்து. இன்னொன்று இருக்கு பாரு. இன்னொன்று அதிர்ஷ்டம். சரி நம்ம வாங்கி சாப்பிட விடு. பார்த்து கட் பண்ணு. ஆஹா அம்மா பங்கு கொடுத்தது 3 தான். அது 4 பேர் பங்கு எடுத்துக்கணும். நீ தான் சுகர் வச்சுங்கிறதுல ஒன்றும் இல்லை. சின்னதாக இருக்குது. அது சார் பெருசாக இருக்குன்னு பார்த்தேன். என் சின்ன பையன் டேய் கத்திரிக்கோள் கத்திரி இதில் வச்சு கட் பண்ணக்கூடாதா? கட்டை வச்சு கட் பண்ணுறா. தானிமா கட்டை வச்சு கட் பண்ணுறா.
பசி நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கணும் போங்கடா. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து எங்களுடைய மதிய உணவு பார்க்கலாம். பார்த்தோன்னே தெரிகிறது அதிக ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. சுட சுட சோறு, வெள்ளை சாதம், ஆம்லெட், ஆம்லேட், நண்டு. என் பெரிய பையன் கேட்டான்னு நண்டு பண்ணாங்க. என் பொண்ணுங்களுக்கு ரொம்ப நண்டு பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. அதனால் நண்டு கிரேவி. இதுதான் எங்களுடைய இது. ரசம், தக்காளி ரசம். ரசம், தக்காளி ரசம். வாடா, தக்காளி ரசம். தக்காளி ரசம் தான். நண்டு கேட்டவன் யார்? இவன் கருப்பு குட்டிக்கிற மாதிரி அழகு தேவதேவன் தான். ஆனால் கருப்பாகவே தெரிறான். லைட்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி அட்டை கருப்பு. எதுக்கு உட்கார்றா? அதுக்கப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு வச்சுருக்கோம். சாத்துக்குடிக்குது, ஆரஞ்சுங்குது. அதில் நான் நாட்டு வெல்லம் கொஞ்சம் போட்டேன், நாட்டு சர்க்கரை. சுகர் ஒயிட் சுகர் இல்லாததுனா நாட்டு சர்க்கரை போட்டு லைட்டாக கலராக இருக்குது. கொஞ்சம் ஊட்டு அந்த பப்புலாம் ஊறும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம். சாப்பிடுமா? நண்டு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்குதா கேவலமாக்குதா? நீ யார் போய் பார்க்க போகிறாங்க? நான் செஞ்சால் எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிட ரசிச்சு ருசிச்சு. நான் ஒரு நான்வெஜ் பிரியர். ஏய் கலராதுடா, சாப்பிட்றேன். நன்றாக தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். நான் தான் எனக்கு தான் பழக்கமே இல்லை. எவ்வளோ சாப்பிட்றது பார்ப்போம். கிட்ட வா போடுறேன்.